ஹலோ. பிரதர் சொல்லுங்கள் பிரதர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் நேமு, உங்களோட பிஸ்னஸ் மாடல் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ வந்து தேவேந்திரண்ணா பேரு. ஓகே. ஐஐடி மெட்ராஸ்ல நாங்கள் படிக்கிறோம். சரி, ஓகே. கம்பெனி நேம் வந்து டேக் ஐஐடி லைட். சரி, ஓகே ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ 3 பேர். ஓகே. ஸோ என்னன்னா ஜஸ்ட் இது வந்து ஜோசாக்கு நாங்கள் வந்து கவுன்சிலிங் தர மாதிரி, கவுன்சிலிங் சர்வீஸ், அவ்வளோதான். ஓகே. அதான் ஜோசாக்கு வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜஸ்ட் அவங்க ஜோசாக்கு அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்கண்ணா. ஜோஷ்வா புரியல, யார் ஜோஷ்வா? ஜோசாங்கிறது அந்த கவுன்சிலிங்கோட பேரு, ஜோசா. ஓகே, ஜோசா. ஓகே ஓகே. டிஎன்இஏ மாதிரி ஜோசாங்கிறது. சரி, ஓகே. நீட்டுக்கு எப்படி நடக்குதோ அது மாதிரி ஜோசா நடக்கும். அதான் ஜேஇக்கான ஃபுல் கவுன்சிலிங்கோட நேம். ஓகே. அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி பே பண்ணுவாங்கண்ணா. அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஓகே. நாங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நாங்க அந்த ஸ்டூடெண்ட் கூட டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்குவோம். கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி காலேஜ் போடுங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் தருவோம். அவ்வளவுதான். இதுதான் ஓவரால் ஐடியா. சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, வெப்சைட் வந்து என்ன வெப்சைட்ல இருந்து எனக்கு இதெல்லாம் நான் வந்து அவங்க கிட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வெப்சைட்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து டீடைல்ஸ் வாங்கணும். நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட எங்க கிட்ட இருந்து போறது பாத்தீங்கன்னா எங்களோட இன்ஃபோ அவங்களுக்கு ரீச் ஆகணும். அப்புறம் எங்களோட பேமெண்ட் பார்க்கணும். அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு பேமெண்ட் வரணும், அவங்க டீடைல்ஸ் வரணும். அவங்க ஸ்டோரேஜ் அவங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எனக்கு ஸ்டோரேஜ் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஷோர் அது பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ தரேன். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்டு. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க, வந்துட்டு அவங்க வந்து ஒரு 4 கேட்டகரி, ஓகே, அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்கன்ற மாதிரி கேட்டகரி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிறீங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரக்ட் 1-on-1 மீட்டிங் மாதிரி வச்சுக்கணும் நீங்களும் அவங்களுக்கு. கரெக்டுங்களா? ஓவர் தி ஃபோனா எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்களா, இல்லை இந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன் சொன்னீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு டீமில் ஒரு 10 பேர் இருக்கோம்னா ஆளுக்கு 10 பிரிச்சுட்டு நாங்க 10 பேர் நாங்க ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஓகே. அந்த கன்சல்டேஷன் கால் ஃபீ தான் நீங்க வந்து பேமெண்ட்டா அவங்க கிட்ட வெப்சைட்ல வாங்க போறீங்க, கரெக்ட்டுங்களா? கிட்டத்தட்ட நாங்க அந்த பேமெண்ட் ஃபீயை தான் வாங்க போறோம். புரியல, எனக்கு புரியல. என்ன கேட்டீங்க? நான் என்ன கேட்டேன்னா, இப்போ அந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன் சொன்னீங்களே, பீப்புள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க இந்த கேட்டகரி, இப்போ வந்து நான் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே இருக்கேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த பேமெண்ட்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா, பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, எதுக்காக நான் பே பண்ணணும்? அந்த கன்சல்டேஷன் உங்ககிட்ட பேசுறதுக்காகவா அப்படின்னு நான் கேட்குறேன். பேசுறதுக்காக. எக்ஸாக்ட்லி. ஓகே. அதான். ஸோ அவங்க வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா, ஓகே நீங்கள் இந்த கரெக்டாக இருக்கீங்க, ஸோ எங்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் கால் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலான்ற மாதிரி. கால் புக் பண்ணணும் இல்லை, ஃபுல்லாக எப்படின்னா அவங்க எப்படி ஒரு 6 ரவுண்ட் நடக்கும்னா, ஸோ வந்து அவங்களுக்கு A to Z அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச கையோட சீட் வாங்க வரைக்கும் எல்லா ப்ராசஸும் நாங்கள் பார்த்துக்குவோம். ஓகே 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 ஷோர். அதான். சரி, கண்டிப்பாக புரியுது. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ரவுண்டும் நாங்கள் டீட்டெயிலாக பேசணும். எல்லாமே நம்மளால அந்த வெப்சைட்குள்ளேயே பண்ண முடியாது. ஆமாம், கண்டிப்பாக வெர்பல் கான்வர்சேஷன் பண்ணணும். அதுக்கான பிளாட்ஃபார்ம், என்ட்ரி பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு இந்த வெப்சைட். ஷோர். ஏன் வெல் எஸ்டாப்ளிஷ்டா பண்றேன்னா, நான் காலேஜ்லயும் சரி எது லான்ச் பண்ணாலும் எடுத்தோன்னே இந்த பிளாக் ஸ்பாட் அது இதுன்னு இருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு பண்றேன்னு எனக்கு யாரும் பேசக்கூடாது. ஆமாம், ப்ரொஃபஷனலாக வெப்சைட் இருந்தால் தான் வந்து பேசுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க உங்களோட ப்ராஜெக்டே. ஆமாம், அது வந்து இப்போ நான் போய் ஸ்கூல்கிட்டே பிச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபிஜி, ஆகாஷ் மாதிரிலாம் இடத்துக்கு போய் பிச் பண்ணுறேன். ஐஐடிலேருந்து வரேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு நம்ம மேலே ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகணும். நான் பாட்டு பொழுதுபோக்கு பண்ணுறேன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அது பிஸ்னஸ்னால ஃபார் தெம் இட்ஸ் லைஃப். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து எக்ஸாம், அது சின்சியராக அவங்க லட்சம் கொடுத்து படிக்கிறாங்க. கவுன்சிலிங்க்கு எங்கிட்ட வராங்க, நான் அதை ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, புரியுது, கிளியர் கட். ஸோ அதான் எங்களுக்கு தேவை, வேற ஒன்றும். சரி, ஓகே. ஸோ இந்த வெப்சைட்ஸோட உங்களுக்கு பேசிக் ஐடியாலஜி இருக்கா? நான் வந்து சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கட்டா, இல்லாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியாலஜி இருக்கா வெப்சைட்? எனக்கு வெப்சைட் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இப்போ வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இருக்கணும். ஓகே, டொமைன்னா உங்களோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ akashcounseling.comன்றது டொமைன் நேம், ஓகேங்களா? இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது 1 இயருக்கான டொமைன் நேம் ஃப்ரீயாக வந்துடும். ப்ளஸ் 1 மந்த்துக்கான ஹோஸ்டிங்னா அது வந்து ஹோஸ்ட் ஆகும் ஆன்லைனில். ஸோ அந்த டொமைன் நேம் அப்படியே ஒர்க் அவுட் ஆகாது, அது ஹோஸ்டிங்னு ஒரு தேவைப்படுது, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம் கார்டு வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணும் போது மொபைல் ஆக்டிவேட்டாக இருக்குல்ல அந்த சிம் கார்டு, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக மினிமம் 10,000 வந்து வெப்சைட் டிசைன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வித் பேமெண்ட் இன்டெகிரேஷனோட. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசுகிற நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஒரு ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, மினிமம் நான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது வெப்சைட். ஸோ அதனால் ஒன்றும் அதிகமாக சார்ஜஸ் ஆகும்.
10,000லேருந்து 15,000க்குள்ளே இந்த வெப்சைட் சார்ஜஸ் முடிஞ்சிடும். ஓகே, நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்க வெப்சைட் டிசைனை எடுத்து சூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ப்ரீமியமாக இருக்க டிசைன்ஸை எடுத்து சூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகே, அதில் எது பிக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டிசைன் சார்ஜஸ் 10 to 15,000க்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு விச் இஸ் 15,000 rupees அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் தி அமௌண்ட்டை நீங்கள் இனிஷியல் பேமெண்ட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி 70% ஆஃப் தி அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, அந்த இன்வாய்ஸ் வந்து ஒரு ஒர்க் ப்ரூஃபாக நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு உங்கள் சைட் சேஃப்டி மாதிரி. ஓகே, நான் வெப்சைட் உங்ககிட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் 2 weeks தான், அதுக்கு மேலே ஆகாது, அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஓகே, எவ்வளோ நாள்னா வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுனா எவ்வளோ நாள்? மேக்ஸிமம் 2 weeksக்குள்ளே முடிச்சிடலாம். நீங்கள் அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் டீட்டெயில்ஸ் டிலே பண்ண மேபி பேமெண்ட் இன்டெகிரேஷனில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படின்னா மேபி டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். பட் ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் சைடில் எல்லாம் கிளியராக இருந்தால் நம்ம கிளியர் பண்ணி முடிச்சு கொடுத்துடலாம் as soon as possible. ஆஃப்டர் நம்ம முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சப்மிஷன் டேட்டுன்னு ஒன்று சொல்லுவேன். அந்த டேட் அப்போ நீங்கள் ரிமைனிங் பேமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த வெப்சைட்குள்ளே லாகின் ஆகிற எல்லா க்ரெடென்ஷியல்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 100% அமௌண்ட் பேடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அகைன் ஒரு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபர்தராக கண்டினியூ பண்ண ஓகே எனக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிசைன்ஸ் அண்ட் ப்ரீமியம் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் நான் க்ரியேட் பண்ணி. இட் டேக்ஸ் டைம். ஓகே, நான் டைம் சென்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, நான் டிசைன்ஸ் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் லேட்டரா டிசைன்ஸ் பார்த்தா உங்களுக்கு கன்வென்ஷன் இருக்கும். நாங்க வந்து இப்ப 3 days பேக் தான் இந்த பத்திரம், அந்த பான் கார்டு, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இப்பதான் இங்க ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓகே ஓகே, அவரு எவ்வளவு நாள்ல முடிக்கிறாருன்னு தெரியல. ஒன்றும் வரிஸ் இல்லை, நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிசைன்ஸை நீங்க பிக் பண்ணி வைங்க. நான் டிசைன்ஸ் உங்களுக்கு இன்னொரு 1 dayல சென்ட் பண்ணுறேன். டிசைன்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். டிசைன் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதை பார்த்து எது பிடிக்குதுன்னு பார்த்து நீங்கள் லேட்டராக கூட டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட வரலாம். ஓகே, ஸோ இதை ப்ரொசீஜர் இப்படி தான் நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ப்ரைஸ் ரேஞ்சும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன். அதாவது இந்த ஜான்வரி டு எப்படி சொல்கிறது, ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ நெக்ஸ்ட் இந்த கடைசி 3 மாதம் விட்டுருவேன். இப்போ ஜான்வரியில தான் பண்ணணும், இல்லை இயர்லாம் கூட வச்சிருக்கலாம். டவுட் கிளியர் பண்ணுறது அது மாதிரி கூட வச்சிருக்கலாம். ஓகே, இப்போ 1 year முடிச்சுட்டு எவ்வளோ செலவாகும்? இல்லை, இப்போ அந்த அந்த வெப்சைட்டுக்கு நான் இப்போ வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போ 10,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னோட ஒன் டைம் தான். அது கூட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் அதுக்கு 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. அதான் உங்களோட சார்ஜஸே. அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட் பேர் எப்படி இருக்கும்? இல்லை, அது நீங்கள் செட் பண்ணுறதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ஷயா கன்சல்டேஷன்.com இப்போ உங்களுக்குன்னு ஒரு நேம் வச்சுருப்பீங்களா, கம்பெனி நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொன்னீங்களே கிளியராக, அதில் வந்து .com ஒன்று வாங்கிக்க வேண்டியது தான். இல்லை இன்னும் இந்தியாவில் பண்ணுறீங்க, இல்லை இன்டர்நேஷ்னலாக பண்ணுறீங்கன்னா .com வாங்கிக்கோங்க. இல்லை இந்தியாவில் தான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா .in வாங்கிக்கலாம். ஒன்றும் பெரிய வேரியேஷன்ஸ் இல்லை. ஸோ அது வாங்குறது மூலமாக உங்களுக்கு அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா 10,000க்குள்ளேயே அது கவர் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் எவ்ரி 300 மட்டும் பண்ணால் போதும். 1 year ஆயிடுச்சு, 1 year தான் அது கன்ஃபார்ம். 1 yearக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதுக்கு 1,000 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஹோஸ்டிங்க்கு நீங்கள் அந்த 1 year வாங்க. அது ஓகே, அதில் அது ஆமாம் பண்ணி தான். இல்லை கிளியர் கட்டாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துடணும், டவுட்ஸ் வரக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு டிசைன் கிரியேட் பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ்னு போட்டு உங்கள் நேமோட அனுப்பிச்சு விட்டுறேன். ஸோ அந்த மெயின் பேஜ் சும்மா எங்களோட கண்டென்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஐஐடி பேக்ரவுண்ட் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா வெப்சைட்டில் சப்போஸ் பிளாக் இன் ஃபியூச்சரில் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட பிளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கஸ்டமைசபிள் தானே. ஓகே, ரைட். இது ஏதோ டைனமிக் பேஜ், ஸ்டாட்டிக் பேஜ்ன்றாங்க. இது நம்ம டைனமிக் தானே? நம்மளது ஃபுல் டைனமிக் தான். ஓகே, ஸ்டாட்டிக்னா ஒரு பேஜ் கிடையாது. நம்மளது கிட்டத்தட்ட 6-7 பேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்ஸ் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். கிளியரா தான். ஓகேண்ணா, நீ கான்டாக்ட்லயே இருக்கேனா, யூஸ் ஆகும்ண்ணா. ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்றோம். பெஸ்டா பண்ணா. ஓகே ஷூர். தேங்க்ஸ் so much. நான் அப்ப ஒரே ஹாய் மெசேஜ் போடுறேன். தேங்க் யூ பை. ஸோ இப்போ இந்த கால் ரெக்கார்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட். ஸோ மேபி அவங்களோட ஸ்டார்ட்அப்காக கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த சார்ஜஸ் சொல்லியிருந்தேன். ப்ராப்ளி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவென்ச்சுவலி ஒரு பேசிக் தாண்டி இருக்க ஒரு பர்சனாக இருந்தால் நான் அவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டே நான் கேட்டிருப்பேன். எடுத்தோன்னே ப்ரைஸையும் சொல்ல மாட்டேன். மேபி அவங்க மாடலில் அவங்க என்னென்னு கேட்டுட்டு தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டிசைட் பண்ணுவேன். ஸோ மினிமம் வந்து நான் சொன்ன மாதிரி 10,000 to 15,000 சார்ஜ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது போர்ட்ஃபிலிப்ஸ் தான். பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 நான் கேட்டிருக்கலாம். பட் மேபி ஸ்டார்ட் அப் பண்ணுற ஒரு ரீசனுக்காக ஏன் நம்ம ஒய் கான்ட் வி ஹெல்ப் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே நான் வந்துட்டேன்.
ஏன்னா வந்து இந்த டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டிசைன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சென்ட் பண்ணுற டிசைன்ஸுமே நான் உங்களுக்கு லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சீரிஸ் பிடிச்சிருக்குன்னா எனக்கு கன்ஃபார்ம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வாண்ட் திஸ் சீரிஸ் மோர் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ டெஃபினட்டாக பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப்பர்ஸை கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கிளைண்ட்ஸ் கிடைக்க மாட்டுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஃப்ரீலான்சிங்கில் கிளைண்ட்ஸ் கிடைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரீலான்ஸில் கிளைண்ட்ஸ் கிடைக்குதா கிடைக்கலான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஃப்ரீலான்சிங்குள்ளே இருக்க நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டுக்கு வெப்சைட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரோ இல்லாட்டி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டோ அவங்க கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ தேவைப்படுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு முடியும், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியுன்றது ஒரு சாதாரண எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த கால் ரெக்கார்டிங்ஸ்லாம். இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னமும் வரும் நிறையா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான பேச்சஸ் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 31st பேட்ச் வரைக்கும், ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து 36 பேட்ச் வரைக்கும் பேட்சாக எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்கமிங் பேட்ச் ஓப்பனில் இருக்குது, அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சா ஆப்வியஸ்லி முடியும். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வரும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, அதோட இன்டர்வியூ எல்லாம் பார்க்கணும்னு நினச்சினா இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.